මේ කාංකාසන්තුරේ කර්මාන්ත පුරවැසියෙක් විශේෂ කලාපයක් විදියට ගොඩනැගීම තමයි මෙතෙන්දී බලාපොරොත්තු වෙන්නේ. ඉතින් මේ පරිහානියට පත් වෙලා තියෙන හැටි තමයි අද නිරීක්ෂණය වුණේ. ඉතින් මේ තියෙන අදාළ කටයුතු අවසන් කරලා අවසර ලබා දීම සහ ඒ ආයෝජන මණ්ඩලයට ඉදිරි කටයුතු කරන්න ඒගොල්ලන් දැනට බලාපොරොත්තු වෙනවා. ඉතින් අපි මැදිහත් වීම වෙන්නේ කොහොමද හැකි ඉක්මනින් ඒ ආයෝජකයන්ට අවශ්‍ය පරිසරය නිර්මාණය කරලා දෙන්න. සරින් විමල් රත්නායක මිනිස්සුන්ට අවිලා බලනවා ඒක පටන් ගන්න කියලා කියන්නේ. දැන් කාලෙට පටන් ගන්න. ඔව් මේකට දැන් කාලයක් යන මේක බලුවම තේරෙනවනේ මේ සම්පූර්ණයෙන්ම අත්හැරලා දාලා තිබිච්ච එකක් නිසා මේවල සමහර නීත්‍යානුකූල ප්‍රශ්න බේරගෙන ඉඩම් පැවරීම විශේෂයෙන්ම මේ මූලික ඒ කර්මාන්ත පටන් ගැනීමට අවශ්‍ය අනුමැති සියලු කටයුතු ලැබුණත් ඒට අදාළ කරන ඉඩම් මේක විශාල ඉඩම් ප්‍රදේශයක් තියෙනවා. ඒ පවරා ගැනීමේ කටයුතු තමයි දැන් සිද්ධ වෙන්නේ. අපි බලාපොරොත්තු වෙනවා හැකි ඉක්මනින් ඒක අවසන් කරන්න. சீமெந்து தொழிற்சாலையை நாங்கள் பார்வையிட்டோம். கௌரவ நிதி அமைச்சர் பிரதி நிதி அமைச்சர் வந்திருந்தார். நாங்கள் இந்த சுமார் இந்த காங்கேசந்துறை ஃபேக்ட்ரி 90ஆம் ஆண்டு இயங்கவே இல்லை. இதில் கிட்டத்தட்ட 388 ஏக்கர் நிலம் இருக்கின்றது. இதை நாங்கள் ஒரு முதலீட்டு வலயமாக மாற்ற இருக்கின்றோம். அதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக இப்போ காணி ஃபுல்லாக நாங்கள் பிஐயிடம் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம், கையளிக்க போகிறோம். அவர்கள் அதின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதின் எல்லா வேலைகளையும் முடித்த பின்பு இங்கே வருகின்ற முதலீட்டாளர்களுக்கு இதை கொடுத்து அதன் மூலம் இந்த முதலீட்டு வலயத்தை நாங்கள் இந்த வடபகுதியிலே ஒரு முக்கியமான காங்கேசந்துறை ஒரு முக்கியமான ஒரு முதலீட்டு வலயமாக ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. உங்களுக்கு தெரியும், காங்கேசந்துறை பொறுத்த மட்டில் ஹாபர் இருக்கிறது, துறைமுகம் இருக்கின்றது, விமான நிலையம் இருக்கின்றது, ரயில் நிலையம் இருக்கின்றது, ரோட் வீதி போக்குவரத்து இருக்கின்றது. எனவே இந்த இடத்துல இது ஒரு மிக பொருத்தமான இடமாக இருக்கிறபடியாலும் முன்பு மிகவும் சிமெண்ட் தொழிற்சாலை மிகவும் திறமையாக இயங்கின இடத்துல நாங்கள் இப்படி ஒரு ஃபேக்ட்ரியை போடுறது இங்கே இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கலாம். அதோட முதலீட்டாளர்கள் கவர்ந்து அவர்கள் மூலம் இந்த இடத்தை நாங்கள் அபிவிருத்தி செய்வதுதான் நமது அரசாங்கத்தின் ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. சீமெந்து தொழிற்சாலையை நாங்கள் பார்வையிட்டோம். கௌரவ நிதி அமைச்சர் பிரதி நிதி அமைச்சர் வந்திருந்தார். நாங்கள் இந்த சுமார் இந்த காங்கேசந்துறை ஃபேக்ட்ரி 90ஆம் ஆண்டு இயங்கவே இல்லை. இதில் கிட்டத்தட்ட 388 ஏக்கர் நிலம் இருக்கின்றது. இதை நாங்கள் ஒரு முதலீட்டு வலயமாக மாற்ற இருக்கின்றோம். அதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக இப்போ காணி ஃபுல்லாக நாங்கள் பிஐயிடம் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம், கையளிக்க போகிறோம். அவர்கள் அதின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதின் எல்லா வேலைகளையும் முடித்த பின்பு இங்கே வருகின்ற முதலீட்டாளர்களுக்கு இதை கொடுத்து அதன் மூலம் இந்த முதலீட்டு வலயத்தை நாங்கள் இந்த வடபகுதியிலே ஒரு முக்கியமான காங்கேசந்துறை ஒரு முக்கியமான ஒரு முதலீட்டு வலயமாக ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. உங்களுக்கு தெரியும், காங்கேசந்துறை பொறுத்த மட்டில் ஹாபர் இருக்கிறது, துறைமுகம் இருக்கின்றது, விமான நிலையம் இருக்கின்றது, ரயில் நிலையம் இருக்கின்றது, ரோட் வீதி போக்குவரத்து இருக்கின்றது. எனவே இந்த இடத்துல இது ஒரு மிக பொருத்தமான இடமாக இருக்கிறபடியாலும் முன்பு மிகவும் சிமெண்ட் தொழிற்சாலை மிகவும் திறமையாக இயங்கின இடத்துல நாங்கள் இப்படி ஒரு ஃபேக்ட்ரியை போடுறது இங்கே இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கலாம். அதோட முதலீட்டாளர்கள் கவர்ந்து அவர்கள் மூலம் இந்த இடத்தை நாங்கள் அபிவிருத்தி செய்வதுதான் நமது அரசாங்கத்தின் ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.